ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்கிறேன். இருமுடி செலுத்தலாம் வந்திருக்கோம். நான் இங்கே வந்து தான் மாலை போடுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் வீட்டிலேருந்து, அதாவது ஒரு மன்றத்துலேருந்து மாலை போட்டு வந்து இங்கே வந்து இருமுடி செலுத்தலாம். ஆனால் நான் இங்கே வந்து தான் மாலை போட்டு இங்கே வந்து இருமுடி செலுத்த போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் எப்படி, இன்னும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு எல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இந்த இடம் வந்து ஒரு கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸு. ஸோ சில இடத்துல தான் வீடியோ எடுக்க முடியும். நான் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் வீடியோ கண்டிப்பாக பாருங்க. கைஸ், ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா மைக் வந்து கொஞ்சம் எரப்ஷனாக தான் இருக்கும். பக்கத்துலேயே உங்களுக்கு மெயின் ரோடு இருக்கனால ஸோ ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா பஸ் மூலியமாக வரலாம், ரயில் ஸ்டேஷனில் ட்ரெயின் மூலியமாக வரலாம். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கனாலும் சரி, விழுப்புரத்துலேருந்து, அதாவது திருச்சி சைடுலேருந்து வரீங்கனாலும் சரி, சில ட்ரெயின்லாம் வந்து இப்போ இந்த மாலை போடுற சீசன் மட்டும் நிறுத்தி எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துக்கலாம். அப்படி நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா ஈஸியாக பஸ்லேயும் வந்துடலாம், இல்லை ட்ரெயின்லேயும் வந்துடலாம். ஸோ நான் வந்து பஸ்ஸில் தான் வந்திருந்தேன். முதல்ல இப்போ நம்ம போய் லக்கேஜ்லாம் வைக்க போகிறோம் கைஸ். முதல்ல நீங்கள் ஏதாவது லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, பேக்லாம் பெருசாக அப்படின்னா அது நீங்கள் இங்கே வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் மாலை போட்டு உள்ளே போகும்போது அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது கைஸ். நேராக உள்ளே போனோன்னே கோயிலுக்கு லெஃப்ட் சைடு, இது வந்து என்ட்ரன்ஸ் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து ஒரு பேகு, செப்பல் போட்டு வர மாட்டோம். மேபி நீங்கள் மாலை போடாமல் சும்மா இங்கே கோயிலுக்கு சும்மா விசிட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செப்பல் போட்டு வந்திருப்பீங்க, செப்பல் இங்கே வச்சுக்கலாம். பேகுக்கு வந்து ஒரு பேகுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது பேக்கில் வேல்யூபிள்ஸ், அதாவது பர்ஸோ இல்லை சார்ஜரு இல்லை பவர் பேங்க்கு அது மாதிரி எது இருந்தாலும் எடுத்து நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே வேறு ஏதாவது பர்சனலாக சின்ன பேக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட்பேக்லாம் நாங்கள் ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக ஏதாவது துணிமணி வச்சுருக்க மாதிரி பேக் இருந்தால் அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் இது மாதிரி வேல்யூபிள்ஸ்லாம் வைக்காதீங்க கைஸ். ஸோ வச்சா அவங்களே எடுத்துக்க சொல்லுவாங்க, ஆனால் முன்னாடி நம்மளே எடுத்துடுறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து மாலை போடலை, சும்மா நான் சாமி பார்த்துட்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இது இங்கேயே இருக்குது. உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடு திரும்பி கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்க அப்படின்னா நார்மலாக போய் தரிசனம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த லைனில் நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பிளேஸு. அங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா, ஆனால் ஆக்சுவலாக மாலை போடாமல் போய் பார்க்குறதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளால் சாமியை பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாது கைஸ், தூரத்துலேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் வந்து ரெஸ்ட் ரூமு. ஆக்சுவலாக போன வருஷம் வந்து ஜில்லு தண்ணியில் தான் எல்லாமே குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. போன வருஷம்லாம் இல்லை, இந்த வருஷம் தான் இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து மாலை போடுறதுனால இப்போ அந்த விஐபி இருமுடின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அந்த வழியாக தான் நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் உங்கள் மன்றத்துலேருந்து மாலை போட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஒரு வழியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லை நான் வீட்டில் விருதம் இருந்துட்டு இங்கே வந்து தான் மாலை போட்டு அப்புறம் போய் இருமுடி செலுத்த போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த விஐபி இருமுடின்னு போட்டிருக்க இந்த வேல தான் நீங்கள் போகணும். ஸோ போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடிலாம் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க ஒருத்தருக்கு. அதாவது இந்த மாலைப்பையில் வந்து தேங்காய், அந்த அரிசிலாம் தருவாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் ஒரு 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் கைஸ். அப்போ அந்த 1000 ரூபா கட்டுறது எதுக்கு அப்படின்னா, அந்த விஐபி தரிசனம் மாதிரி, அதுக்கு இன்னும் கொஞ்சம் லைன் ஷார்ட்டராக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அந்த விஐபி லைன் அந்த 1000 ரூபா கட்ட போகிறோம்ல, அந்த இடத்துல வந்து நமக்கு ஆதார் கார்டு கன்ஃபார்ம் வேணும். ஸோ அவங்க கேட்பாங்க. நீங்கள் ஒரு 4-5 பேராக போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆதார் இருந்தால் கூட ஓகே. சாஃப்ட் காப்பியோ இல்லை ஹார்ட் காப்பி கூட தேவையில்ல, ஃபோனில் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து சாமியை பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம். அதாவது மாலை செலுத்திட்டு முடிச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா பே பண்ணுறீங்கல்ல, அதுலேயே இந்த அன்னதானம் கூடத்தோட அந்த சாப்பாடு டோக்கனும் வந்துடும் கைஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சாப்பாடு டோக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் போய் சாப்பிட போகலாம். இது நீங்கள் வந்து அந்த விஐபி இருமுடி போயிருப்பீங்கள்ல, அந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி, அதாவது உள்ளே நடந்து போனீங்க அப்படின்னா இந்த அன்னதானம் கூடத்துக்கு போகிற அந்த வழி வந்து இருக்கும் கைஸ். ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து போகலாம். பட் ஆனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், தடுத்து விடுவாங்க. அதாவது கேட் மாதிரி போட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி விடுவாங்க. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம், அதுவே ஒரு 2 மணி நேரம் உங்களோட டைம் எடுத்துரும். ஸோ ஓகேனா நீங்கள் அதில் போய் சாப்பிட்லாம், இல்லைனா டோக்கன் யாருக்காவது கொடுக்குறதுனா கொடுத்துடலாம். வெளியில் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் கைஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டோக்கனை வாங்கிட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மாலை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே இந்த டோக்கன் 1000 ரூபா கட்டுறதுல கொடுத்துருவாங்களா? இல்லை நான் மாலை போடலை, சும்மா சாமி பார்க்க இங்கே வந்திருந்தேன், இல்லை நான் இந்த அன்னதானம் கூடத்தில் சாப்பிட்ணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த லைன்லேயே நீங்களும் உள்ளே வரலாம்.
உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் கைஸ். அது வந்து ஒரு சாப்பாடு டோக்கன் ஒருத்தருக்கு வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 30 ரூபா கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதாவது கொடுத்து நம்ம இங்கே அன்னதானக்கூடத்தில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பாடெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செமையாக சூப்பராக இருக்கும். இங்கே மஸ்ட் ட்ரை என்னென்னா ரசம் சாப்பிடுங்க. ரசம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஊறுகாய், இவங்களோட ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டு கைஸ். அதில் வந்து பூண்டு இஞ்சி ஊறுகான்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் டைம் தான் வைக்க மாட்டாங்க. மற்றபடி சாப்பாடு, ரசம், மோர் எல்லாமே அன்லிமிட்டட் தான் கைஸ். அதாவது இவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு இது வந்து செம்ம ஊற்று, செம்ம சூப்பர் சாப்பாடு. பட் ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டன் நீங்கள் நடந்து போகிறது வந்து அப்படியே இதை சுற்றி நடந்து நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரத்துக்குள்ளே சாப்பிட்டதே சிரிச்சிடும். ஸோ அதே மாதிரி வெளியில் போகிறதும் அப்படியே கும்பலாக தான் இருக்கும். போகும்போதே நமக்கு வழியில் நிறைய கடல்லாம் இருக்கும். தடுத்தடுத்து தான் விடுவாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த தோடு, அது மாதிரி இது சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஜாமான், அது மாதிரி எல்லாமே இருக்கும். இது போகிற வழியில் இது ஃபுல்லாக நீங்கள் வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு நாங்கள் அப்படியே நேராக போயிட்டுருந்தோம். ஸோ இந்த இடம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த நேர் ரோட்டில் போனால் நம்ம இன்னொரு கோயில், அங்கே ஒரு கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு இங்கே வரத்துக்கு ஒரு 20-30 நிமிஷம் ஆயிரும் கைஸ். நீங்கள் காரில் இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் காரில் வரும்போது உங்களுக்கே தெரியும். அது நம்ம இந்த சைடு வர வழியே இல்லை, அது தனி வழி தான் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் மன்றத்துலேருந்தே மாலை போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ட்ரன்ஸ் தான் இந்த பிளேஸு. ஸோ இது வந்து டெட் எண்டு. நம்ம பார்த்து அந்த விஐபி முடியும் அந்த சாப்பாட்டு அன்னதானம் இருந்துச்சுல, அந்த 2 போர்டையும் தாண்டி அப்படியே டெட் எண்ட் போனீங்கன்னா இந்த ரோடு முடியும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த இருமுடி வீட்டில் இருந்தே கட்டிட்டு வந்து, அதாவது முன்னாடி மாலை போட்டு வந்திருப்பீங்கள்ல, அவங்கெல்லாம் போகிற இடம். ஸோ இதெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம், சாமி பார்த்துட்டோம். ஒரு மணி நேரம் தான், 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் ஆகும் நீங்கள் விஐபி இதில் போனீங்கன்னா. பட் ஆனால் ஃப்ரீ தரிசனத்தில் போனால் இப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் கைஸ். இப்போது ரயில் ஸ்டேஷன் வந்துட்டோம் கைஸ். ரயில் ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ வந்து வைகை ட்ரெயின் வருது. ஆக்சுவலாக அந்த வைகை வந்து சென்னை எக்மோர்லேருந்து வருது கைஸ். சென்னை எக்மோர்லேருந்து மதுரை போகுது வைகை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மேல்மருவத்தூர்லேருந்து நிற்காது நார்மல் டேஸில் கைஸ். இப்போ வந்து ரயில் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ரயில் ஸ்டேஷன் வந்துட்டு பாலா வந்து ட்ரெயின் ஏற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ ரயில் ஸ்டேஷன் வந்துட்டு பாலா ட்ரெயின் ஏற்றிட்டு வந்திருக்கோம். இதே திருப்பி சொல்கிறேன் நினைக்காதீங்க. தாரணி வந்து கேமராவில் வந்து எனக்கு காமிக்காத அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால தான் அங்கிட்டு ஓடிட்டு இருக்கான். இப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து வைகை கைஸ். வைகை வந்து மதுரை வரைக்கும் போகுது. இது ஆக்சுவலாக வந்து மேல்மருவத்தூரில் நார்மல் டேஸில் வந்து நிற்காது. தாரணி அவ ஏன் கேமரா வந்து அவளுக்கு ஒரு ஃபியர் கைஸ். ஏன் பயப்படுற? கேமராக்கு அந்த சின்ன குழந்தை பேசுவாங்க இல்லை, அது மாதிரி கைஸ். இப்போ வந்து ஆக்சுவலாக நிற்காது இது எப்போதுமே வைகை வந்து. இன்னைக்கு மட்டும் இந்த மாலை போடுற சீசனில் மட்டும் வைகை நிற்கும். ஸோ அதனால நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அதில் வந்துடலாம். பாலா கோச் என்ன? கோச் D6 கைஸ். D6ல் ஏறி போவாங்க கைஸ். அடுத்து நான் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நான் போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் வைகை ட்ரெயின் வந்துருச்சு. செம்ம கும்பலாக இருக்குது கைஸ். பாலா இப்போ ஏறி போகிறான். எப்படி பாலா ஏறி போகிற? காலில் கைஸ். இங்கே வந்து மேலே வந்து இந்த எல்இடியில் நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டே ஈஸியாக நின்றுக்கலாம். ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இது ஒர்க் ஆகலையோ கைஸ். கேமராலாம் தெரிய மாட்டேங்குது. ஏன் கேமராவில் தெரியல? கேமராவில் தெரிய மாட்டேங்குது கைஸ். ஆக்சுவலாக நம்பர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஆனால் கேமராவில் வந்து இந்த எல்இடி வந்து ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பாலா வந்து அப்படி தான் ஏற போகிறான். D6ல் ஏற போகிறான். நீங்களும் வந்தீங்கன்னா அது மாதிரி ஏறலாம். பாருங்கள், பிளாட்ஃபார்மே ஃப்ரீ ஆகிடுச்சு. எல்லாமே இந்த ட்ரெயின் தான். இந்த நேரத்துக்கு எந்த ட்ரெயினுமே இல்லை கைஸ். அதனால தான் ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்கிது கைஸ். ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்கிது. ஸோ நான் பேசுகிறது இதில் ஓவரா பாய் கேட்கணும்னு தெரியல. ஸோ 5 நிமிஷம் சீக்கிரம் ஏறிட்டு ட்ரெயின் கிளம்பிடுங்க. பாலா ஏறிட்டான். அவ்வளோதான் கைஸ், ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ நானும் இனிமேல் கிளம்பிடுவேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அடுத்து நான் சென்னை போகிறதுக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு.
கைஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ பாலாவை ஏற்றி விட்டு நாங்கள் ஆக்சுவலாக பஸ் ஏறுறதுக்காக சென்னைக்கு பஸ் ஏறுறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த மூணேகாலுக்கு வந்து இதுக்கு வந்தோம், ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெயின் வருது, சென்னை பீச் போகிற ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின். ஸோ அது விழுப்புரத்துலேருந்து வரும். நம்ம அங்கேருந்து பீச் ட்ரெயினில் ஏறினோம் அப்படின்னா அந்த ஸ்டாப்புக்கு போயிடலாம் கைஸ். இல்லை நீங்கள் திருச்சி சைடு போகணும் அப்படின்னா வைகை வந்து வருது, அது 3 மணிக்கு வருது. இது 3:15க்கும் 3:30க்கும் வரும் கைஸ் இப்போ இந்த பீச் ட்ரெயின். ஸோ நீங்கள் சென்னை போகணும் அப்படின்னா அந்த லோக்கல் ட்ரெயினில் போகலாம். அப்படி இல்லைனாலும் நிறையா அந்த எக்ஸ்பிரஸஸ்லாம் அடுத்து வரும். அடுத்து 4:30க்கு வந்து ஒரு ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன், குருவாயூரோ சோழனோ என்னமோ வரும். ஸோ அது மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் நிறையா இங்கே ஸ்டாப் பண்ணி தான் கைஸ் போகுது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரெயினும் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். பஸ்ஸும் அடிக்கடி நிறையா இருக்குது, திருச்சி பஸ்ஸு, திருவண்ணாமலை பஸ்ஸு, சென்னைக்கு வந்து அதான் திருச்சி பஸ் இருக்குது. இங்கிட்டு சென்னைக்கு போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. தர்மி கார் வருது. அவ்வளோதான் கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.